ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபேஃபை கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஹே, என்ன பேசுகிறேன் நானா? உனக்கு ஓகேண்ணா? இங்கே இங்கே ஸ்டே பண்ணிக்கிறியா? அண்ணா அண்ணா உன் ஃப்ரெண்ட் ஜிமன் அவங்க இல்லை. அவள் அம்மா அப்பா மீட் பண்ணுறதுக்காக 4 days லீவ் சொல்லிவிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஹே, என்ன சொல்கிறான்? நிஜமாவா? நிஜமா தான் ஜிமன். ரீனா இங்கே இல்லை. நிஜமா? ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஜிமன் ஒயினை பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு ஒயினுக்கு மேலே இருந்தான். ஒயினை பார்த்துட்டே அவனோட ஷர்ட்டை கழட்டிட்டு இருந்தான். ஓகே தானே? ஜிமன் அவன் பாடியை ஒயின் பாடி மேலே வச்சு அழுத்திட்டேன். ஒயினோட நெக்கில் அவன் லிப்ஸ் வச்சு ஒயினை சக் பண்ண ஆரம்பித்தான். ஒயினை அவள் கண்ணை சாஃப்டாக க்ளோஸ் பண்ணி ஜிமனோட கிஸ்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தான். ஜிமன் ஒயினை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளஷர் பண்ணி ஒயினோட ட்ரெஸ் எல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு ஒயின் மேலே நீல் டவுன் பண்ணான். அவன் ஒயினை பார்த்துட்டு ஒவ்வொரு இன்ச்சா ஒயின் கிட்ட வந்தான். அவன் பாடி ஒயின் பாடியில் டச் ஆன அடுத்த செகண்டே ஒயின் ஜிமினோட ஷோல்டரை ஹோல்ட் பண்ணான். ஜிமினோட ஸ்மைலோட அப்படியே ஸ்டார்ட் பண்ணான். ஃபியூ மினிட்ஸ்லேயே 70% கூட கம்ப்ளீட் பண்ணாமல் ஒயின் பக்கத்தில் வந்து படுத்தான். என்னாச்சு ஜிமன்? ஃபியூ செகண்ட்ஸ் ரொம்ப அமைதியா ஒயின் நெக்ஸ்ட் என்ன கேட்கனே தெரியாமா. சரி, ஓகே, அவ்வளோதான், ஜிமனுக்கு போதும் போலன்னு நினச்சிட்டு அவன் மெதுவாக பெட்லேருந்து எழுந்திரிச்சான். ஜிமன் கை பிடிச்சிட்டு எங்கே போகிறான்? அதான் வாஷ்ரூம். எதுக்கு? இல்லை, அதெல்லாம் வேணாம், படு. இல்லை, குக் பண்ணல ஜிமன், உனக்கு ஏதாவது குக் பண்ணி தரேன். வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு. நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லையே. எனக்கு போதும்னு நினச்சோம். அதான் ரொம்ப பாவமாக இருந்தேன், அதான் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு. ஒரே போஸ் உனக்கு போர் அடிக்கக்கூடாதுல்ல, அதான். ஓகேவா, இப்போ ஸ்டார்ட் பண்ணவா? ஜிமன் எப்படி வா? ஜிமன் வைனா அவன் மேலே கொண்டு வந்தோம். அவனும் கொஞ்சம் எந்திரிச்சிட்டு வைனாட்டை டேக் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம்? நல்லாயிருக்கும், எப்படி பண்ணலாமா? கஷ்டமா இருந்தா சொல்ல. ஓகேதான், ஓகேவா? ஓகேயா? ஓகே. ஜிமன் ஒயின் ஷோல்டரில் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆனோம். ஒயினுக்கு அப்பவே தெரியும் இது முடியல, ஜிமனுக்கு இன்னும் வேணும்னு. ஒயின் பயங்கரமாக ப்ளஷ் ஆகிட்டு இருந்தான். ஒயின் ஃப்ளோரில் பண்ணலாமா? அது ஓகே தானே? இது ஒரு மாதிரி நார்மலாக இருக்குடி, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக போகலாமா? ஜிமன் அகன் அதை கண்டினியூ பண்ணோம். ஃப்ளோரில் கொஞ்சம் நேரம், வாலில் கொஞ்சம் நேரம், டேபிளில் கொஞ்சம் நேரம், கவுச்சில் கொஞ்சம் நேரம்னு அவன் இஷ்டப்படுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் செம்ம ட்ரெயினா, அவ்வளோ டயர்டானா. ஒயின் பெட்ல ஜிமன் பெட்ல. ஹே, நீ டயர்டே ஆக மாட்டியா? என்னால் முடியல ஜிமன். என்னடி அதுக்குள்ளே டயர்டா? பெட்ல பண்ணலாம். ஹே, டயர்டியா நீ? நோவே, என்னால் சுத்தமாக முடியல, கண்ணெல்லாம் பிளராது, போதும். கொஞ்ச நேரம். நோ ஜிமன், என்னால் முடியல ஜிமன், ப்ளீஸ். ஓகே, ஃப்ரெஷ் ஆகிப்போமா? நோ, நீ ரெஸ்ட் ரூம் கூட்டு போகணும். அங்கே எனக்கு ஏதாவது பண்ணுங்க, இதுவே போதும். நீ டயர்டாக இருக்கல, உன்னால் தனியாக ஃப்ரெஷ் ஆக முடியாதுல்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நோ, வேணாம், எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணுறேன்.
ஜிமன் வேணும். சாப்பிட்டுல பசிக்குதுல. ஜிமன் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு ப்ரெட் ஓகேயா? ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், நான் ஆர்டர் பண்ணிவிட்டு உன்னை வாஷ்ரூம் கூட்டு போகிறேன். நோ, என்னை வாஷ்ரூமில் கூட்டு போவேணும். கொஞ்ச நேரத்தில் நானே போய்க்கிறேன். பார்க்கலாம். ஜிமன் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னும் 10 minutes வந்துடும். அதுக்குள்ளே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவோமா? இல்லை அது போகலாம். ஜிமினோ என்ன லிஃப்ட் பண்ணோம். என் ஜிமினோட நெக்கை ஹோல்ட் பண்ணிட்டேன். அவள் போட்டிருந்த பெட்ஷீட்டை பிடிச்சிட்டே அப்படியே வாஷ்ரூம்குள்ளே வந்தான். பெட்ஷீட்டை விட இருக்கட்டும். ஏய் விட்டுடி. நோ. சரி. 2 minutes லேட். ஜிமினோ இன்னும் ஹாலில் இருக்க கோச்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதை வச்சுக்கோ. போதும் ஜிமன், எனக்கு டயர்டாக இருக்கு. என்னடி டயர்டாக இருக்கு? நல்லா சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியாக இருப்பேன். இவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டேன். நீ என்ன தான் சாப்பிட்ற? கொஞ்சம் கூட டயர்டே ஆகாமல் இருக்கு. இது குடி. வேணாம் ஜிமன், போதும். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. குடி. போதும். ஓகே போதும். ஏய் என்ன போதும், சுத்தமாக முடியல. காலெல்லாம் வலிக்குது. ஓகே பெடுக்க போமா? வேணாம். ஏய் அது ஒன்றும் பண்ண மாட்டேன். போமா? பெட்டில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணோம். அப்படியே ஒயின் மேலே வந்தோம். ஒயின் கண்ணெல்லாம் ஒயிடா. ஜிமன் என்ன என்ன பண்ணுற? கொஞ்ச நேரம். ஏய் என்ன பண்ணுறடா? என்னால் முடியாது. நான் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கேன். அவ்வளோதானே? கால் வலிக்குது. அவ்வளோதானே? அவ்வளோதானவா? ஏய் பேசக்கூட முடியல என்னால். அவ்வளோதானே? ஜிமினோ பாடியை என் பாடி மேலே வச்சு அழுத்தினோம். ஜிமினோ நோவா, ஜிமினோ ப்ளீஸ் நோவா, வேணாமா? ஒயினை வேன்ஸால் ஜிமினை ஹக் பண்ணோம். ஜிமின் ப்ளஷ் ஆகிட்டே ஒயினோட நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணோம். அவ்வளோதான். அடுத்த ஒயின் எதுவுமே பேசலாம். ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயினை கம்ஃபர்ட் பண்ணி அப்படியே ஒயினை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். நைட்டு 2:30 வர ஜிமின் ஒயின் மேலேருந்து இறங்காமல் ஒயினை டிஸ்டர்ப் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தான். மிட் நைட்டில் ஜிமின் போதும், என்னால் முடியல, தூக்கம் வருது ஜிமின், தூக்கலாமா? ஓகே குட் நைட். குட் நைட். ஜிமின் ஒயினை பேக்லேருந்து ஹக் பண்ணான். ஜிமின் ஹக் பண்ண அடுத்த செகண்டே ஒயின் தூங்க ஆரம்பித்தான். மார்னிங் விடியறதுக்கு முன்னாடியே ஜிமின் எழுந்திரிச்சிட்டேன். அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்தான். ஒயின் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருந்தான். எப்படி இருக்கு தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்குடி. அப்படியே அவனை சாப்பிடணும் போல இருக்கு. பிடிச்சிருக்கா? என்ன என்ன பண்ண நானும் பண்ணுறேன். ஒரு வார்த்தை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா? நானும் உனக்கு பிடிக்கணும் தானே? என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கேன்? ஒரு தடவை சொல்கிறியா பிடிச்சிருக்குன்னு? என்ன பிடிச்சிருக்குன்னு? இல்லை கேட்கலாம்லடி. உனக்கு ஓகேவா ஜிமன்? நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டியா? போதுமா? அவெல்லாம் ஏதாவது கேட்கலாம்லடி. நானும் டயர்டாகிட்டே இருக்கேன்ல, போதும் முடியலன்னு சொல்கிறல. உனக்கு போதுமான்னு கேட்குறியா? அவ்வியோ எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீ விட்டுன்னு சொன்னால் கூட உன்னை விட மனசே வர மாட்டேங்கிட்ட. அவ்வளோ பிடிச்சிருக்கு உனக்கு இல்லையா? ஜிமன் என்னால் முடியல, போதும் ப்ளீஸ். போதும், ரொம்ப கொடுத்துட்டேன். போதும். ஓகே பாய். ஜிமன் ஒரு பேப்பர்லாம் அவன் கிளம்புறன்றதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த பேப்பரை சைட் டேபிளில் வச்சுட்டேன். அப்படியே அங்கே வீட்டுக்கு கிளம்புனோம். மார்னிங் ஒயின் அவ்வளோ டயர்டாக கண்ணே திறக்க முடியாமல் எதுவும் எழுந்திரிச்சு உட்காந்தான். அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ ப்ளஷ்ஷாக. அவள் ஃபிங்கரில் கூட ஜிமனோட பைட் மார்க்கை பார்த்துட்டு ப்ளஷ் ஆகிட்டே திரும்பி பார்த்தான். எங்கே வேணா வாஷ்ரூமில் இருக்கானா? ஒயின் ஃப்ரெஷ்ஷாலாம் எழுந்திரிக்கும் போது சைட் டேபிள் அந்த பேப்பருக்கு அதை நோட் பண்ணான். இது என்ன ஜிமன் வச்சுருக்கானா? ஒயின் ரொம்ப ஆசையாக அந்த பேப்பர் எடுத்தான். குட் மார்னிங். மார்னிங் 8 o'clock உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறேன். டோர் வாசலில் வைக்க சொல்லிடுறேன். எடுத்துக்கோ, சாப்பிட்டு
உன் டோர் கீ விண்டோ வழியாக உள்ள வச்சுருக்கேன், பார்த்து எடுத்துக்கோ. என்கிட்ட சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ் எல்லாம். ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டேக் கேர். எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃபேஸில் இருந்த ஸ்மைல்லாம் போய் உன் கண்ணில் டேர் ஆச்சு. தேங்க்ஸு. என்ன ஜிமின் இருக்கா? எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அவ்வளோ தானோ? எல்லாம் தேங்க்ஸ்க்காக தானோ? அவன் ரொம்ப நேரம் ஃப்ரெஷ் ஆகாமல் பெட்லேயே இருந்துட்டு அவன் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது பெட்ரூமே அப்படி இருந்துச்சு. ஒயின் கதை பார்க்கும்போதே நைட் நடந்த எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஒயின் கடைலாம் டீஸா ரொம்ப கோவமாக வந்து பெட்ஷீட்லாம் எடுத்து தூக்கி ஓரமாக போட்டா. வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஜிம்மன் ஒயின்காக வாங்கியிருந்த ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. ஒயின் கதை பார்க்க இன்னுமே கோவமாக தான் இருந்துச்சு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஜிம்மன் வீட்டுக்கு போனதுலேருந்து ஒயினுக்கு ஒரு கால் கூட பண்ணியிருக்க மாட்டான். ஒயின் ஜிம்மின் காலாவது பண்ணுவான்னு மொபைலே பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தான். ஈவினிங் ஜிம்மின் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒயினை பஸ் ஸ்டாப்பில் பிக்கப் பண்ணலான்னு அந்த பஸ் ஸ்டாப்க்கு வந்தோம். எங்கே வரல, லேட் ஆகுமா? சரி, வெயிட் பண்ணலாம். ஜிம்மின் ஒரு 20 மினிட்ஸாக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒயினுக்கு கால் பண்ணான். ஒயின் அவ்வளோ கோவமாக மொபைலில் பார்த்துட்டு இருந்தான். அந்த கால் ஃபுல்லாக ரிங் ஆகி கட்டாச்சு. என்ன பண்ணுறோம்? ஜிம்மின் அகைன் கால் பண்ணான். ஒயின் ரொம்ப டென்ஷனாக முறைச்சிட்டு அந்த மொபைலை பார்த்துட்டு இருந்தான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த கால் அட்டன் பண்ணான். ஒயின் எங்கே இருக்கா? எது கேட்குறேன்? இல்லடி, நான் வந்துட்டேன், பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கேன். நான் வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. நீ இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கியா? சரி, ஓகே, வெயிட் பண்ணுறேன். நான் வெயிட் பண்ணுறேன்றதை இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேன். எதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான்? அது இல்லை இல்லை, எப்பயும் இப்படி தான் போவேன். உன்னை பிக்கப் பண்ணிப்பேன்ல, அதான் நான் எனக்கு ஆஃபீஸ் போகல. ஒயின், என்ன சொல்கிறேன்? நீ ஆஃபீஸில் இல்லையா? என்னாச்சு? ஆஃபீஸ் வரலையா என்ன? ஏன் ஆஃபீஸ் வரல? ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு. ஜூனில் ஷைடே. ஓ, ஓகே, சரி, நான் கட் பண்ணுறேன். நீ அவருக்கு கால் பண்ணி கேட்டுருக்கலாம்ல ஆஃபீஸ் போனேன் அப்படின்னு. டயர்டாக இருந்திருப்பால, கொஞ்சமாவா பண்ணோம். ஜிம்மன் ப்ளஷ் ஆகிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணோம். ஒயின் அவன் மொபைலை பெட்டில் தூக்கி போட்டுட்டு அவள் டீர்ஸ் வைப் பண்ணிட்டு இருந்தான். அகின் அவன் கண்ணில் டீர் கொட்டிகிட்டே இருந்துச்சு. நேற்று கலர் ஒயின், இப்போ கூட இப்போ தான் அவனுக்கு ஒரு ஞாபகமே வந்திருக்கு. நீ அவனுக்கு அவ்வளோ தான். எது கலர்? இதுக்காகவாவது ஒன்று கூட வச்சுக்கிட்டா போதும்னு நினச்சல, இதுக்காக மட்டுமே வச்சுருக்கான். அப்புறம் எது கலர்? ஃபியூ மினிட்ஸ்லேயும் ஒயினோட டோர்கள் ரிங் ஆச்சு. ஒயினை டீர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணான். ஹாய், ஓகேவா நீ? வா ஜிம்மன். அவன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து வந்தான். ஜிம்மன் ஒரு கையில் அவனோட கையை பிடிச்சிட்டான், ஒரு கையில் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒயினை ரொட்டேட் பண்ணி டோர் கொண்டு வந்தான். ஒயினோட நெக்கில் அவன் ஃபேஸ் வச்சு ரப் பண்ணான். ரொம்ப டயர்டாக இருந்துச்சா? சாரி, ரொம்ப டயர்டாக இருந்துச்சா? விட்டு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சா? ஆஃபீஸ் கூட போக முடியாத அளவுக்கு? ஆமாம், டயர்டாக இருந்துச்சு. சரி, விட்டு நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். காஃபிலாம் வேணாம் விட்டு ஜிம்மன், காஃபிலாம் வேணாம், கொஞ்ச நேரம் அப்புறமா காஃபி. விட்டு காஃபி கொண்டு வரேன், இரு. காஃபிலாம் வேணாம், காஃபி குடிக்கணும் போல இருக்கு ஜிம்மன், உனக்கு கொண்டு வரேன், நீரு. ஒயின் போய் காஃபி போட்டுட்டு இருந்தான். ஜிம்மன் ஒயினை பேக்லேருந்து ஹேக் பண்ணான். ஒயினோட ஷோல்டரில் ஃபேஸ் வச்சுட்டேன். இப்போ ஓகே நீ? விட்டு ஓகேவா? இப்போ டயர்டாக இருக்கா? கால் வலி ஓகே தானே? ஓகே தான், விட்டு ஓகே தானே? காஃபி வேணாம்? விட்டு ஜிம்மன், காஃபி. ஓகே, தேங்க்யூ. ஜிம்மன் ஒயினை பார்த்துட்டு காஃபியை குடிச்சிட்டு இருந்தான். ஒயின் காஃபி மக்க கீழே வச்சதுமே ஜிம்மன் ஒயினோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சு அவன் கிட்ட அவளை இழுத்துட்டு அவனோட மக்கையும் கீழே வச்சான். ஜிம்மன், காஃபி போதும், இப்போ நீ தான் வேணும். ஜிம்மன், போகலாமா? ஜிம்மன், கொஞ்ச நேரம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் தான்.
போனோம். ஜிமன் ஒயினை கிஸ் பண்ணிட்டு அவளை மூவ் பண்ணிட்டு வந்து பெட்டில் தள்ளினான். அப்படியே ஒயினுக்கு மேலே வந்தான். ஓகேவா ஜிமன்? ஓகேவா ஜிமன்? அது ஜிமன் ஒயின் ஃபேஸ் கிட்ட வந்து ஒயினோட சீக்கில் ஜிமன் ஒவ்வொரு இன்ச்சாக இறக்கி கிஸ் பண்ணிட்டு ஒயினோட நெக்கை வந்து சக் பண்ணான். ஜிமன் ஃபியூ செகண்ட்ஸ்லேயும் ஒயின் ஜிமனோட செஸ்ட்டில் கை வச்சு ஜிமனை மூவ் பண்ணான். ஜிமன் ஒயின் ஹேண்டை நோட் பண்ணிட்டு ஒயினை நிமிந்து பார்த்தோம். வேணாம். என்னடி ஓகே தானே? வேணாம். என்ன வேணாம் சொன்னி ஜிமன்? நிஜமா வேணாமா? வேணும். ஜிமன் எந்திரிச்சு பெட்டில் உட்காந்தோம். ஒயினை ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எந்திரிச்சான். பீரியட்ஸா? இல்லை. ஓகே. ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஐ மீன் பெயினாக இருக்கா? நான் வேணா சாஃப்டா? வேணாம். சரி சரி ஓகே ஓகே. ஜிமன் பெட்லேருந்து எந்திரிச்சு வெளியே வந்தான். அவ்வளோதான். அவனுக்கு இதான் வேணும். இது இல்லைன்னா அவன் பாட்டி கிளம்பிடுவான். என்ன நினச்சா என்ன? ஒயினை விட்டு வெயிட் பண்ணிட்டே ஹாலுக்கு வந்தான். ஜிமன் ஹாலில் இருக்க கோச்சிலேருந்து அவனோட பேக் எடுத்துகிட்டு இருந்தான். ஒயினுக்கு அதை பார்க்கவே இன்னும் ஹர்ட்டாக இருந்துச்சு. ஒயின் மெதுவாக ஜிமன் கிட்டே வந்துட்டு கிளம்புறியா ஜிமன்? ஜிமன் திரும்பி ஒயினை பார்த்தோம். இல்லை பேக் எடுத்துகிட்ருக்கா. அதான் இல்லை வீட்டுக்கு போனால் நான் தனியாக தான் இருக்கணும். அதான் சொன்னேனே அம்மா அப்பா ஊரில் இல்லைண்ணா. ஸோ இங்கே இருப்பியா ஜிமன்? உனக்கு நான் இருக்கிறதுல எதுவும் ப்ராப்ளமா? இல்லை உனக்கு டின்னர் என்ன பண்ண? ஜிமன் அவனோட ஒரு ஹேண்டால் அவனோட சீக்கா ஹெல்ப் பண்ணான். என்னாச்சு? நீ ஓகே இல்லையா? அது ஓகே தான். டின்னருக்கு உனக்கு ஓகேண்ணா வெளியே எது போமா? அதான் டின்னருக்கா? இப்போயே போவோம். நம்ம தான் இங்கே இப்போ எதுவும் பண்ணல, சும்மா தானே இருக்க போகிறோம். கொஞ்ச நேரம் அப்படி வெளியே போயிட்டு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு வரலாம். போகலாம் ஜிம்மன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வரியா? 2 minutes. வெயிட் பண்ணுறேன். அவன் வேகமாக ரூமுக்கு போனோம். அவள் கண்ணெலாம் டியரா, அவள் ஃபேஸ்லாம் ஸ்மைலா. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிம்மன் கூட வெளியே போனோம். ஹாப்பி டைம் ஸ்கிப் ஆச்சு. ஜிம்மனும் வேணும் ஒரு பீச்சில் நின்றுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குல்ல? உனக்கு பீச் பிடிக்குமா? பிடிக்கும் ஜிம்மன். உனக்கு? பிடிக்கும். எவ்வளோ பெரிய கடல், அப்புறம் இந்த வேவ், எவ்வளோதான் வேணா வேணுன்னு வெளியே வந்தாலும் அகைன் அந்த கடலுக்குள்ளேயே திரும்பி போகிறது நல்லா இருக்குல்ல? பார்க்கும்போதே ஒரு மாதிரி நிம்மதியாக. எவ்வளோ பெரிய வேவாக இருந்தாலும் கடல் தான் அதோடதுன்னு திரும்ப கடலுக்குள்ளே போயிருதில்ல. ஜிம்மனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணோம். ஜிம்மன் அதை பார்த்துட்டேன். போகலாமா? சரி, டின்னருக்கு எங்கே போகலாம்? எங்கேனாலும் ஓகே ஜிம்மன். சரி ஓகே. அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் ஜிம்மன் ஒயின் பக்கத்தில் படுத்திருந்தான். ஒயின் ஆப்போசிட் சைடில் ஃபாலோ ஃபேஸ் பண்ணி படுத்திருந்தான். எப்படி கேட்க? ஜிம்மன், ஐ திங்க் அவளுக்கு வேணும், நீ கிட்ட போகாது. எனக்கு வேணுமே. ஒயின் தூங்கிட்டேன்னு பார்த்தேன். என்ன ஜிம்மன்? ஓகேவா நீ? அது இல்லை, வெளியே போயிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படி கேட்டேன்.
ரொம்ப ஹாப்பி. அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். அப்புறம் ஜிமின் மெதுவான ரெண்டு ஒயின்கிட்ட வந்தோம். ஒயினோட ஃபீல் பண்ணோம். ஜிமின் அவன் ஹேண்டை ஒயினோட ஹிப்பில் வச்சுட்டேன். சாஃப்டாக ஒயினோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணோம். ஜிமின் என்ன அது இதெல்லாம் இதெல்லாம் வேணாம். ஓகே, அதெல்லாம் வேணாம். சும்மா நான் பிடிச்சிக்கலாம்ல. ஜிமின் இன்னும் கொஞ்சம் ஹேண்டு ஒயின் பாடி மேலே அவன் பாடி வச்சான். ஒயின் ஜிமினோட ஹேண்ட் மேலே அவன் ஹேண்டை வச்சான். ஜிமின் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக ஒயினை இழுத்தான். ஜிமின் ஐநோ வேணாம். ஓகே. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஜிமின் பயங்கரமாக ஹார்டானான். ஒயின் அதை ஃபீல் பண்ணும்போதே ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சான். ஜிமின் என்னடா பண்ணுறான்? ஜிமின் ஒரு கம்ஃபர்ட்காக ஒயினை இன்னும் க்ளோஸ் ஆக்கணும். ஜிமின் புரியுதுடி, வேணாம். வேணாம் தான். அது ஒயின் மெதுவாக ஜிமின் சைடு திரும்பினா. சாரி, அது வந்து நீ தூங்கு. ஜிமின் முடியாது, வருஷம் போயிடலாம். ஜிமின் டக்குன்னு எழுந்திரிச்சான். ஒயின் ஜிமின் கை பிடிச்சிட்டு ஜிமின் எங்கே போகிறேன்? என்னாச்சு ஜிமின்? அது வீட்டுக்கு போறியா ஜிமின்? ஒயின் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. இல்லை இல்லடி, வாஷ்ரூம். அது அது வந்து ஒயின் ஜிமினோட செஸ்டில் தலையை வச்சு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணோம். அது வந்து கொஞ்சம் வெற்றியா நான் வாஷ்ரூம் போகணும். வாஷ்ரூம் தானே போகிறேன்? ஆமாம், போயிட்டு வரேன். போயிட்டேன். வாஷ்ரூம் தானே போகிறேன். அகெயின் இங்கே தானே வந்து படுப்பேன். என்னாச்சு? நானும் அதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு மாதிரியே இருக்கேன். என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமா? தேவை ஏதாவது? இல்லை. அப்புறம் வேறு ஏதாவது? ஆஃபீஸில் எதுவும்? இல்லை. அது நான் தானே. நான் ஒன்று எதுவும் மார்னிங் அந்த பேப்பரில் தேங்க்ஸ் எழுதியிருந்தல. ஆமாம், தேங்க்ஸ் எதுக்கு சும்மா? அது எல்லாத்துக்கும் தான். எதுக்குண்ணா? என்னாச்சு? நீ போகிறதுக்கு முன்னாடி என்ன எழுப்பி சொல்லியிருக்கணும்ல நான் போகிறேன்னு. அது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனு. நான் தான் உனக்கு தங்க சொன்னேன். நீ என்ன சொன்ன? மார்னிங்கில் என்ன மிஸ் பண்ணுறேன். நம்ம ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்போம், அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னல. நான் அதுக்காக தான் உனக்கு தங்க சொன்னேன். நீ பாட்டு இருந்துச்சு என்கிட்ட சொல்லாமலே பேப்பரில் தேங்க்ஸ் எழுதிட்டு. என்னடி இதுக்கு இது கலரா? இதுக்கு தேங்க்ஸ் எழுதியிருந்தா. நீ எனக்கு கொடுத்தது அவ்வளோ, அதுக்கு தேங்க்ஸ் ஆக வேணாமா? நான் சொன்ன தேங்க்ஸ் நீ விட்டதுக்கு தேங்க்ஸ் சொன்ன. அதான் புரியல. தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எதுக்கு நீ அழற? எதுக்கு நீ எந்திரிச்சு போன? அப்படி போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்ல. மார்னிங் தூங்கி இருந்துச்சு, பக்கத்தில் நல்லன்னு பார்த்தா தேடினியும் என் மேலே கோவம் வந்துச்சான். அதுக்கு தான் இப்போ கொச்சிட்ருக்கியா? எவ்வளோ நேரமும் என் மேலே தான் கோவமாக இருக்கியா? ஹே, உனக்கு என் மேலே கோவம் வருது புதுசு இல்லை. ஈவன் எப்பயுமே உனக்கு என் மேலே கோவம் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு இது கலரு கண்ணில் இருந்து தண்ணியெலாம் கொட்டுது. இது
எப்போ அழுகிற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஓகே, நான் சொல்லாமல் போயிருக்கக்கூடாது, தப்பு தான், சாரி ஒன்று வேணும். சரி ஓகே, அல்லாதா நான் உனக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் நினச்சேன், என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ப்ராப்ளம்னு நினச்சேன். அதான் உன்னை வெளியே கூட்டு போனேன். ஓகே, வெளியே வந்தால் நீ தான் சொல்லுவேன்னு நினச்சேன். வாயே திறக்கல, அவ்வளோ கோவமா? சரி ஓகே, சாரி. ஓகே, ஒரு 5 minutes வந்துடுறேன். ஜிமன், 5 minutes வந்துடுறேன். இல்லை, நீ பண்ணிக்கோ, எனக்கு ஓகே தான். என்ன பண்ணிக்க, எதுக்கு ஓகே? அது உனக்கு ஏதாவது எதுவும் வேணாம், நீ தூங்க. இல்லை, புரியுது ஜிமன், உனக்கு நீடியாக இருக்குல்ல, நான் இப்போ ஓகே தான், நீ பண்ணிக்கோ. வேணாம், அதான் சொல்லிட்டல, நோன்னு. ஓகே, எனக்கு வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஜிமன் கை இன்னும் டைட்டாக பிடிச்சான். என்ன, அதான் சொல்கிறேன்ல, வேணாம். இந்த கோவெல்லாம் ஃபுல்லாக போகட்டும். கோவம் இல்லை. ஜிமன் என் பக்கத்தில் வந்து உட்காந்தான். ஓகே தான், நீ பண்ணிக்கோ. ஒயின், எதுக்கு என்ன அலோவ் பண்ணுற? என்ன இதெல்லாம் ஏன் அலோவ் பண்ணுற? உனக்கு என்கிட்ட இதெல்லாம் ஓகேவா? அது வந்து ஆக்சுவலாக உனக்கு எனக்கு பிடிக்காதுல்ல. நானும் காலேஜ் டைம்லேருந்தே ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு, ரொம்ப அப்யூஸ் பண்ணிவிட்டு. ஓகே, உனக்கு எனக்கு பிடிக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். பட் இப்போ என்ன, கல்யாணம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் உன்னை எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கேன். ஈவன் தேவோட ப்ராப்ளமில் கூட நான் என்னமோ பேசிட்டேன்ல. நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேய்ஞ்சிட்டு. ஐம் சாரி. நான் ரொம்ப அசிங்கமாக நடந்துட்டுருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னும் இதெல்லாம் என்கிட்ட மட்டும்தான். ஃபர்ஸ்ட் அது கூட என்கிட்ட தான். எதுக்கு? ஆக்சுவலாக நீ நான் வெறுக்கிற, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். நான் வேணான்னு வீட்டை விட்டே வந்துட்டேன். ஆனால் என்னடி ஒயின் என்ன சொல்ல, எப்படி சொல்லனே புரியாமல் ஜிமினி பார்த்துட்டு இருந்தா. என்ன ஏதாவது சொல்லு. ஓகே, நான் கிட்ட வரணும். ஓகே, எனக்கு இது வேணும். நீ அலோவ் பண்ணுற, அதனால ஓகே. ஆனால் நீ எதுக்கு அலோவ் பண்ணுற? இல்லை, எனக்கு புரியல. தேவன் கை தொட்டா கூட எனக்கு பிடிக்கல. அவன் பக்கத்தில் கூட நீ நின்று பேச மாட்டான். இவன் அவன் கூட நீ டேட் பண்ணியிருக்க, மேரேஜ் வரை வந்திருக்க. ஆனால் என்கிட்ட என்ன எனக்கு புரியல. ஏதாவது சொல்லு. அது இல்லை, ஜஸ்ட் உனக்கும் வேணும், அதுக்காக தான். அப்படின்னா கூட சொல்லு. காசு இது எந்த இடத்துல முடியும்னு நானும் தெரிஞ்சு பண்ணல. சொல்லு, எனக்கு கூட பிடிச்சிருக்கடான்னு சொல்லு ப்ளீஸ். இல்லை இல்லை, அது நீ எனக்கு தாலி கட்டியிருக்கல ஜிமன். ஆக்சுவலாக நீ ஹஸ்பண்ட். இதெல்லாம் ஹஸ்பண்ட்க்கு வேணும், ஒய்ஃப் கொடுக்கணும்ல. அது
நான் ஹஸ்பண்டா? ம் சொல்லு. ஆமாம் சொல்லுடி. இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல ஜிமன். லீகலா இப்போ நீ ஹஸ்பண்ட் தானே? என் ஹஸ்பண்ட் நான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு இருக்கா, இல்லை ஹஸ்பண்ட் நான் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு இருக்கா? நீ நீ என்ன தாட்டில் என்கிட்ட ஓகே நீ என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா, இல்லை நானும் கம்பல் பண்ணிட்டு இருக்கணும்? எனக்கு எனக்கு புரியல. ஓகே எனக்கு வேணும், நான் எடுத்துக்கிறேன். ஆனால் ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக எதுவுமே புரியல. ஓகே என்னை முழுசாக இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு எல்லாமே தரா அப்படின்னு தோன்றது ஒரு மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஹஸ்பண்ட் இது மட்டும்தான் ரீசனா? இல்லை ஜிமன், ஹஸ்பண்ட் எனக்கு கேட்டாலும் ஒய்ஃப் ஓகே சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ நீ ஹஸ்பண்ட், உனக்கு என்ன வேணாலும் ஓகே சொல்லணும். அதான் ஜஸ்ட் அதானோ, அது அவ்வளோதானோ? என்கிட்ட இவ்வளோதான் நீ சொல்லணுமா? என்னடி உனக்கு இப்போ வேணுமா? வேணும்னா நீ பண்ண, வேணும்னா ஓகே நான் தூங்குறேன். குட் நைட். வாட் என்ன பேசுகிறா? எனக்கு வேணும்னா சாரி சாரி ஜிமன், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வேணும்னு நீ கொடுத்த, அப்புறம் உனக்கு வேணும்னு நீ எடுத்துக்கிட்ட, அப்புறம் இது உங்ககிட்ட ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. ஓகே என் ஹஸ்பண்ட் தானே நான் ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட் ஓகே சொன்னியா? ஹஸ்பண்ட் தானே? உன் ஹஸ்பண்ட் தானே? ஹஸ்பண்ட் தானே? எனக்கு எதுவும் தோணல. ஃபர்ஸ்ட் ரூம் போகணுன்னு கூட தோணல. தூக்கம் வருது, நான் படுத்துக்கோ. குட் நைட். ஜிமின் போய் படுத்தான். என்ன ஜிமின் தான் இவ்வளோ கேட்குறாள், எனக்கு கூட பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன பண்ணுறோம்? அவள் ஒரு இடத்துல கூட உனக்கு பிடிக்கும்னு சொல்லவே இல்லை. எப்படின்னா தூக்கம் இல்லையா? இப்படி உட்காந்து இருக்க போறியா? ஒயினும் படுத்தா. ஜிமின் ஒயினுடைய பிளான் வச்சு அவகிட்ட க்ளோஸாக எழுத்தான். குட் நைட் ஜிமின். ஓகே உன் ஹஸ்பண்ட் தானே, ஹக் பண்ணி தூங்கிக்கலாம்ல. நம்ம வீட்டில் கூட உன் ஹஸ்பண்டு தான் என்னை ஹக் பண்ணி தூங்கிப்பால. ஓகே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற கல்ச்சரை நீ ஃபாலோ பண்ணுற, பிடிக்கவே இல்லைனாலும் நான் உன் ஹஸ்பண்ட்னு சில விஷயங்களை எனக்காக அந்த ஹஸ்பண்ட்காக இல்லை. ஓகே குட் நைட். குட் நைட். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. மிட் நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஜிமன் எனக்கு மேலே வந்து உனக்கு கிஸ் பண்ண ஆரம்பித்தான். ஜிமன் என்ன? அதான் உன் ஹஸ்பண்ட்க்கு இப்போ நீ வேணுமா? தூக்கம் வர மாட்டேது, ரொம்ப வேணும். கொஞ்சமாக எனக்காக இல்லை, அதான் உனக்கு தாலி கட்டியிருக்கான்ல அந்த அவனோட ஹஸ்பண்ட்காக. ஒரே ஒரு அவன் ஓகே ஆயிடுவான், அப்படி தூங்கிடுவான். ஜிமின் கொஞ்சம் டென்ஷனாகவே அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஒயினும் ஓகே நல்லா பண்ணான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் ஜிம்னை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தான். ஒயின் கண்ணை திறக்கும் போது ஜிமினோட ஃபேஸ் ஒயின் கிட்ட இருந்துச்சு. ஒயின் ஜிமினோட சீக்கில் அழகா இருக்குடா
ஆனால் கொஞ்சம் திமிரு பிடிச்சவனா இருக்கா. கிட்ட என்ன பிடிக்கல உனக்கு? பிடிச்சிருக்கடின்னு சொல்லலாம். ம், எல்லாம் பண்ணுறல, என்னென்னமோ பண்ணுறல. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுல என்ன? அத்தனை தடவை பண்ணியிருக்க. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை லவ் யூ சொல்லியிருக்கலாம்ல. ம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம எப்படி இருக்கோம்? இப்போ கூட பாரு, என் ட்ரெஸ்ஸும் கீழே இருக்கு. உனக்கு ட்ரெஸ்ஸாகவே நான் தான் இருக்கேன். ஆனாலும் சார் மனசுக்குள்ள நான் போகலையா? ஒரு லவ் யூ சொல்லியிருக்கலாம். எனக்கு ஒன்று பிடிக்கும்டான்னு சொல்லியிருப்பேன்ல. எனக்கு நீ லைஃப் எல்லாம் வேணும்னு கேட்டிருப்பேன்ல. ஒரு நைட்டே ஃபேஸ் பண்ணிட்டேன். போதுமா உனக்கு? ரொம்ப ஜென்டலாக கிஸ் பண்ணுறான். ஜென்டில்மேன் மாதிரி குறைக்கி குழந்த மாதிரி இருக்க. நான் சொன்னேன்ல உன்னை ஹஸ்பண்ட்னு. இப்போ நீ சொல்லியிருக்கலாம்ல, ஆமாடி நீ தான் என் ஒய்ஃப்னு. சொன்னியா? ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா உனக்கு என் மேலே? இப்போடா சொல்லுவேன் உனக்கு பிடிச்சிருக்குடின்னு. சீக்கிரம் சொல்லு ஜிமன், என்னால் வெயிட் பண்ணவே முடியல. எனக்கு எப்பயுமே கூட இப்படி இருக்கணும் போல இருக்கு. ஐ லவ் யூ. வைன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜிமனவை கண்ணாடி திறந்து வச்சிடணும். அதான் ஜிமன்